Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு பரந்த சவன்னாவில் சூரியன் இடைவிடாமல் அடித்து நிலம் மழைக்காக தாகம் கொண்டிருந்தது. 3 குறிப்பிடத்தக்க உயிரினங்கள் வாழ்ந்தன. ஒல்லி தி தீக்கோழி, ஹாங் தி ஹைனா மற்றும் கிளை தி முதலை. ஒருவரையொருவர் சந்திக்காத போதிலும் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை பராமரிப்பதிலும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மிகவும் தேவையான மழைப்பொழிவை கொண்டு வருவதிலும் அவற்றின் தனித்துவமான குணங்கள் முக்கிய பங்கு வகித்தன. இயற்கையில் அவற்றின் நேர்மறையான தாக்கத்தை வெளிப்படுத்தும் 5 சம்பவங்கள் இங்கே உள்ளன. ஒல்லி தீக்கோழி அடிக்கடி தூசி குளியலுக்கு பெயர் பெற்றது. ஒவ்வொரு நாளும் அவர் புழுதி மேகங்களை உதைத்து பூமியில் சிறிய பள்ளங்களை உருவாக்குவார். அவருக்கு தெரியாமல் இந்த தூசி குளியல் மண்ணை காற்றோட்டமாக்க உதவியது, விதைகள் முளைப்பதற்கும் புதிய தாவரங்கள் வளருவதற்கும் உதவியது. தாவரங்கள் செழித்து வளர்ந்ததால் அவை மண்ணை நிலைப்படுத்தி அரிப்பை தடுத்தன, இறுதியில் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு பங்களித்தன. ஒல்லியின் தினசரி வழக்கமானது அற்பமான செயல்களின் முக்கியத்துவத்தை கற்பித்தது. தூசிக்குழியல் போன்ற எளிமையான பணிகளும் கூட தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தலாம் மற்றும் அதிக நன்மைக்கு பங்களிக்கலாம். ஹாங் தி ஹைனாவுக்கு துப்புரவு திறன் இருந்தது. அவர் சவன்னாவில் சுற்றித் திரிந்தார், மற்ற வேட்டையாடுபவர்கள் விட்டுச் சென்ற கேரியன்களை விருந்து செய்தார். அவரது தோட்டத்தை சந்தர்ப்பவாதமாக பலர் பார்த்தாலும் நிலத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் அது முக்கிய பங்கு வகித்தது. அழுகிய சடலங்களை உட்கொள்வதன் மூலம் ஹாங் நோய் பரவுவதை தடுத்தார் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை பராமரித்தார். பாரம்பரியமாக இல்லாவிட்டாலும் அனைவருக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை ஹாங்கின் துப்புரவு நிரூபித்தது. அவரது தனித்துவமான திறன்களை தழுவி அவர் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார். கிளை தி முதலை ஆற்றங்கரைகளில் ஆழமான கால்வாய்களை தோண்டி தனது நாட்களை கழித்தது. அவரது அகழ்வாராய்ச்சி மீன் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு புதிய வாழ்விடங்களை உருவாக்கியது, நீர்வழிகளில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தியது. கூடுதலாக சேனல்கள் மழைக்காலத்தில் நீர் ஓட்டத்தை சீராக்க உதவியது, வெள்ள அபாயத்தை குறைத்தது மற்றும் வறட்சியின் போது நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்தது. ஆற்றங்கரைகளை வடிவமைப்பதில் கிளைத்தின் அர்ப்பணிப்பு ஆரோக்கியமான நீர்வாழ் வாழ்விடங்களை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. நீர்வழிகளை கவனித்துக் கொள்வதன் மூலம் அவர் தண்ணீருக்கு உள்ளேயும் வெளியேயும் உயிர் வாழ உதவினார். ஒரு நாள் ஒல்லி சவன்னா வழியாகச் செல்லும்போது அவர் அறியாமல் தனது இறகுகளில் ஒட்டிய விதைகளை எடுத்துச் சென்றார். அவர் இடத்திலிருந்து இடத்துக்கு நகர்ந்தபோது விதைகள் தரையில் விழுந்தன, வளமான மண்ணில் புதிய வீடுகளை கண்டன. காலப்போக்கில் இந்த விதைகள் மரங்களாக முளைத்து எண்ணற்ற விலங்குகளுக்கு நிழல் மற்றும் தங்குமிடம் அளித்து பாலைவனமாவதை எதிர்த்து போராட உதவியது. ஒல்லியின் கவனக்குறைவான விதை விநியோகம் தற்செயலான செயல்களின் சக்தியை விளக்குகிறது. சில நேரங்களில் ஒருவரின் இறகுகளில் விதைகளை சுமந்து செல்வது போன்ற எளிமையான செயல்களால் மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக வறண்ட காலத்தின் போது ஹாங் தனது தனித்துவமான சிரிப்பு அழைப்பை இரவில் வெளியிட்டார். அவரை அறியாமல் அவரது சிரிப்பு சவன்னா முழுவதும் எதிரொலித்தது, கீழே வாழ்க்கை செழித்துக் கொண்டிருப்பதை மேகங்களுக்கு சமிக்கை செய்தது. ஒலியால் நகர்ந்து மேகங்கள் திரண்டு மழை பெய்யத் தொடங்கியது, வறண்ட நிலத்தை வளர்த்து அங்கு வசிக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையை தந்தது. ஹாங்கின் சிரிப்பு, நேர்மறை மற்றும் மகிழ்ச்சி நம்மைச் சுற்றியுள்ள உலகில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவூட்டுகிறது. கடினமான காலங்களில் கூட ஒரு சிறிய சிரிப்பு மாற்றத்தையும் புதுப்பிப்பையும் கொண்டு வரும். காலப்போக்கில் ஓலி, ஹாங் மற்றும் கிளேட் ஆகியோரின் கதைகள் சவன்னா முழுவதும் பரவியது, அவற்றை கேட்ட அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. அவர்கள் சந்திக்கவில்லை என்றாலும் அவர்களின் தனித்துவமான குணங்கள் மற்றும் இயற்கையின் நேர்மறையான பங்களிப்புகள் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதற்கும் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை பராமரிப்பதில் ஒத்துழைப்பின் ஆற்றலுக்கும் சான்றாக அமைந்தன.